இன்றைக்கி சண்டே. பாப்பா பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். பாப்பா எக் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. சச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கோழியை தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் சச்சு அதை கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் தனியாக குக் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ நானும் ஒரு வழியாக தோசை சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடியாகி சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நானும் குட்டி பாப்பாவும் பார்த்திங்கன்னா 8 o'clock கொயருக்கு போயிடுவோம். ஸோ சச்சு எங்களை பைக்கில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. சச்சு 8:30க்கு தான் காரில் வருவாங்க. இன்றைக்கி சர்ச் சர்வீஸ் முடிகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். என்றைக்கும் போலவே இன்றைக்கும் டே ரொம்ப சன்னியாக இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் கட் பண்ணியிருந்தோம். 2 பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்டுக்கு. என்னோடய தங்கச்சி வந்திருந்தாங்க, தங்கச்சி ஹஸ்பண்டும். அவங்க குட்டி பாப்பாவுக்கு ஸ்டோரி புக்ஸ் வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. அதை பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேருமே சேர்ந்து. இன்றைக்கி பாயாசமும் நாங்கள் குக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா என்னோடய தங்கச்சி கூடவும் அவங்களோட ஹஸ்பண்ட் கூடவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க டாக்ஸ் கூட எல்லாம் விளையாடினாங்க, எங்கள் வீட்டில் இருக்க டாக் ப்ரௌனி கூட. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி புக்கை வச்சு ஒரே விளையாட்டு தான். அதை நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எடுத்து ஈவினிங் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். இந்த செப்பல் வாங்கி 2 வீக்ஸ் ஆகுது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக வியர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச் கொயர் ப்ராக்டிஸ் கிளம்புறதா இருந்தோம். பாப்பா ஸ்கூட்டியில் ஏறி நின்றுட்டாங்க, வரவே இல்லை. சரி, ஒரு வழியாக கூப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நானும் பாப்பாவும் கொயர் ப்ராக்டிஸுக்கு போயிட்டு திரும்ப எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சச்சு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் ரிட்டன் இன்றைக்கி ஒரு 5:45 போல் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். இன்னும் சீக்கிரமாகவே கொயர் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. அல்லனா பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால நாங்கள் வந்துட்டு பாப்பா பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் டைமே தூங்கிட்டாங்க. தூங்கியிருந்தவங்கள தான் நான் தோளில் போட்டு காரில் கொண்டு படுக்க வச்சுருந்தேன். ஸோ அவங்க டல்லாகவே அப்படியே படுத்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா கமெண்டில் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃபேஸில் இருந்த காயம் சரியாச்சா, சீக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு க்யூர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேட்டவங்களுக்கு எல்லாமே தேங்க்யூ. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். சின்ன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.